கரூர்ல நல்ல அரசியல் வரணும். ஒரே ஒருவர் இந்த அரசியலை மிக கேவலமாக மோசமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற அரசியல் நமக்கு வேண்டாம். ஏன் இதே முதலமைச்சர் ஐயா எம் கே ஸ்டாலின் அவர்கள், இதே முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே மண்ணு கரூருக்கு வர்றார். செந்தில் பாலாஜி ஊழல்வாதிங்கிறார், செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் ஊழல்வாதிங்கிறார். இதே முதலமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு மகாத்மா காந்தியினுடைய வாரிசுங்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் நீங்க பார்த்திருப்பீங்களா? இதே மண்ணில் வந்து பேசிய ஒரு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய வாரிசு தான் அந்த செந்தில் பாலாஜி பட்டம் சூட்டிட்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் வாக்களிக்கும் பொழுது இதெல்லாம் யோசிக்கணும். நம்மை பொறுத்தவரை இணைந்து நிற்கின்றோம். இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை 4 சட்டமன்ற தொகுதியிலும் கூட பணி செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து பார்க்கணும், இங்கிருந்து வேலை செய்யணும். அதே நேரத்தில் எனக்கும் பெரிய ஆசை இங்கிருந்து உள்ளூர்ல இருக்கணும், கிராமத்தில் இருக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவர் பொறுப்பு சென்னைக்கு போகணும், தேசிய பொறுப்பு டெல்லிக்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும், எல்லா இடத்துக்கு போகணும். உள்ளூர்ல இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒரு வேலையை விட்டு வந்த நானும் இங்க எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இந்த முறை பொறுத்தவரை நம்முடைய செந்தில்நாதன் அவர்கள் சொன்னார், உள்ளூர்ல இங்கே தங்கி உங்களோடாக இருந்து பணி செய்து ஒரு பிரச்சனையாக முடிக்கக்கூடிய வேட்பாளர், அது ரெட்டலையாக இருக்கட்டும், தாமரையாக இருக்கட்டும், 5 ஆண்டு காலம் நாங்க உயிர் மூச்சை கொடுத்து அவர்களோடு நின்று இந்த தொகுதியினுடைய தலையெழுத்தை மாற்றி காட்டுகிறோம். எங்களுக்கு தேவை வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணுங்கம்மா, ஒரே ஒருத்தர் நீங்க கொடுங்க. அந்த டெல்லி பிரச்சனையை நாங்க முடிக்கிறோம், சென்னை பிரச்சனை நாங்க முடிக்கிறோம். இந்த பகுதியில அது ரெட்டலை எம்எல்ஏவாக இருக்கட்டும், தாமரை எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு மனிதர் இந்த பகுதியில பணி செய்யக்கூடிய ஒரு மனிதர், பொறுப்பு பின்னாடி இருந்து அவர் கை கோர்த்து அந்த வேலையை செய்து அரவக்குறிச்சியினுடைய அடிப்படை முன்னேற்றத்துக்கு நாங்க நிற்போம். எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். நாங்க கண்டிப்பா செஞ்சே தீருவோம். அது வாய்ப்பு மட்டும் நீங்க கொடுக்கணும். வாய்ப்பு கண்டிப்பாக யோசிச்சு கொடுங்க.